சரி, இது க்ரியேட் ஆகிற வரைக்கும் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்டடி கைடு. இதுலேருந்து ஒரு ஸ்டடி கைட் க்ரியேட் பண்ணும். இப்போ கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வச்சு ஒரு எப்படி படிக்கலாங்கிறது ஒரு டீட்டெயில் ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அது ஓகேயா? பாருங்கள், அழகாக கொடுத்துச்சு. குவிஸ்ஸு, அப்புறம் அதோட ஆன்சர் கீ எல்லாமே அதுவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஈஸி ஃபார்மேட் கொஸ்டின்ஸு, க்ளாசரி ஆஃப் கீ டேர்ம்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சா. சரி, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? எஃப்ஏக்யூ க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறேன். ஜென்ரேட் பண்ணுது பாருங்கள். ஸ்டடி கைடு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வச்சு அதுவே ஒரு எஃப்ஏக்யூ ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஓகேயா? சரி, இதை முடிச்சாச்சு. வேறு என்ன கேட்கலாம்? ப்ரீஃபிங் டாக். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க, நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரீஃப் யாராச்சும் படித்து சொன்னால் நல்லாயிருக்கும்ல, அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. பாருங்கள், ப்ரீஃபிங் டாக்குமெண்ட் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் ஓவர்வியூ ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு போட்டுருச்சு. இது சரி. டைம்லைனுக்கு என்னன்னு கேட்போமா? இதை தவிர நீங்களே தனியாக நோட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரியேட் பண்ண நோட் எல்லாமே திரும்பவும் ஒரு ரிசோர்ஸஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது வச்சுங்களேன். ஸ்டடி கைட், கீ டைம் லைன்ஸ் பாருங்கள். இதில் உள்ள முக்கியமான டேட்ஸ்லாம் எடுத்து மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். டாக்குமெண்ட்டில் ஒவ்வொரு டேட்டுக்கும் என்னென்ன நடந்துச்சு, ஒவ்வொரு இயருக்கும் என்னென்ன நடந்துச்சு, டைம் லைனை அழகாக மார்க் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நோட்டையும் எடுத்து நீங்கள் கரெக்டாக எடுத்து ரீநேம் பண்ணிக்கலாம்.